அன்புள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வேத வசனத்தை படிப்பது எப்படி என்று கடந்த பதிப்பிலே பார்த்தோம். இப்பொழுது வேத வசனத்தை எப்படி நாம் ஆராய்ந்து படிப்பது என்பதை பார்க்கலாம். நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதிலிருந்து சிறு சிறு கேள்விகளை எழுப்ப வேண்டும். உதாரணமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் என்றால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 2வது வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதில் ஆதி என்பது எது? பூமியை படைத்த நாள்தான் ஆதியா அல்லது அதற்கு முன்பே இருந்ததா என்பதையெல்லாம் நாம் வேதத்திலே தேட வேண்டும். மறுபடியும் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 3ஆம் வசனத்திலிருந்து உண்டாக கடவது என்றார், உண்டாக கடவது என்றார், அப்படி என்று நாம் வாசிக்கிறோம். உதாரணமாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த உண்டாக கடவது என்று சொல்லும்போது அதை உருவாக்கினவர் யார் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதற்கான பதிலை காணலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அதிலே இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். அந்த வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கலாம். அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த கிறிஸ்துவானவர் பூமியின் படைப்பின் போது அங்கே இருந்திருக்கிறார் என்று வேதவசனம் உறுதி செய்கிறது. இதை இன்னும் தெளிவுபடுத்த வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அதிலே வெண்வஸ்திரம் தரித்த ஒருவரை நாம் பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரம் இரத்தத்திலே தூக்கப்பட்டிருந்தது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று நாம் வாசிக்கலாம். எனவே பூமி படைக்கப்படும்போது அங்கே பிதா, குமாரன், ஆவியானவர் மூவரும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒழுங்கற்றதும் வெறுமையுமாயிருந்த பூமியானது சீர்படுத்தப்பட்டது. அதாவது ஒருவர் வாழுவதற்கு ஏற்றாற்போல அனைத்தும் உருவாக்கப்பட்டது. தேவன் ஏன் மனிதனை படைத்தார், அதன் காரணங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து வருகிற பதிப்புகளில் பார்க்கலாம்.